10 நிமிஷம் பேச்சு. அதுக்கு அந்த 10 நிமிஷம் பேச்சுக்க 10 நிமிஷம் பார்த்துட்டு இருக்காப்ல. ஏற்கனவே ஒரு துண்டு சீட்டுல மாத்துறது பத்தாதா, இப்போ ஒரு A4 சீட்டு வேறையா ஐயா? ஏற்கனவே ஒரு துண்டு சீட்டு, அது 50 வருஷமா படிக்குது பாவம். அந்த துண்டு சீட்டு சரியில்லை, அதை தத்திங்கிறாங்க பல பேர். இப்ப இவரை ஒப்பிடும்போது அவர் தெய்வமா தெரிறாரு எங்களுக்கு. ஐயா பாவமே கருணாநிதி மகன் எவ்வளவு நல்லா பேசுறாருங்க. இவரை ஒப்பிடும்போது எடப்பாடி பழனிசாமி ஐயோ சூப்பருங்க அவரு. இவரை ஒப்பிடும்போது சினிமாவில் நீ பெரிய கதாநாயகனா இருக்கலாம், அரசியல் நீ ஒரு காமெடியன். காரைக்குடிக்கு போயிட்டு வண்டியில ஏறி போற சைக்கிள்ல புளியங்குளத்து புலி, சிலம்பு சுத்துற சிங்கம், வாழ்நாள் முழுக்க கன்னிப்பெண்களை பார்க்காத கட்டிலம் காலை புல்லட்டு பாண்டி வருகிறார். புடிக்கிறா வண்டியை பிடிக்கிறாங்கிற மாதிரி அங்க போய் சைக்கிள் ஓடிட்டு இருக்காப்ல. கேம்பெயின் போறது வண்டியில, அப்புறத்துக்கு சைக்கிள் சீன் போடணும். எனக்கு பேச்சு வராது, அப்ப என்ன பண்ண போறேன், கையை காட்டிட்டு போறேன். வெள்ளிவாக்கம் கூட்டம் ரத்து, பெரம்பலூர் கூட்டம், அந்த கொளத்தூர் கூட்டம் ரத்து, கடலூர் கூட்டம் ரத்து, வடலூர் கூட்டம் ரத்து, கன்னியாகுமரி கூட்டம் ரத்து, புதுக்கோட்டை கூட்டம் ரத்து, அறந்தாங்கி கூட்டம் ரத்து. எதுக்கு பேச சொல்லுவாங்க. அதனால என்ன பண்ண போறேன், ரோட் ஷோ கொடுத்துருக்கேன், அப்படியே ஆட்டிக்கிட்டே போய்கிட்டு இருக்கேன். உங்க விஜய் அது பாட்டு வச்சிருக்காங்க, வீதி வீதியா பாட்டை போட்டு கும்பிட்டுக்கிட்டு. யோ இதுவெல்லாம் அரசியல். காமராஜரை கொள்கை தலைவராக ஏற்றிருக்கீங்க, வீதி வீதியா வந்தார் காமராஜர். இந்த மக்களுக்காக 7 வருஷம் சிறையில இருந்து அரசியலுக்கு வந்தார். கர்ம வீரர், பெருந்தலைவர், கிங் மேக்கர் காமராஜர். மக்களுக்காக போராடுனா. நான் இழந்தேன்னு சொல்றீங்களே, யார் இழந்தா தெரியுமா, யார் வழிதாங்கிட்டா தெரியுமா? வெள்ளைக்காரனை ஏத்து காலா லாவியாங்கிற 2 கப்பலை கட்டி வெள்ளைக்காரனை ஏத்து போராடினார் என்பதற்காக கோவை சிறையில் அடைக்கப்பட்டு மாடு கூட இழுக்க திணறுகிற செக்கை இழுத்தான எங்கள் பாட்டன் பாவு சிதம்பரனார், கப்பலொட்டிய தமிழன், செக்கை இழுத்த செம்மல். அவர் இழந்தார். நீங்க அப்படிதான் இழந்திருக்கீங்களா? வெள்ளக்காரன் இந்த நிலத்துக்கு வந்து குற்ற பரம்பரை சட்டம் போட்ட பொழுது கைரேகை வைக்காத கட்ட விரலை வெட்டி வீசுறா என்று முழங்கிய சுபாஷ் சந்திரபோஸ் படைக்கு ஆட்களை அனுப்பிய எங்கள் தாத்தா தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர், அவர் இழந்தார். தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் 17 பாகங்களாக போட்டு தேவேந்திர குல வேளாளர், மறவர், கல்லர், பறையர் சமூகம், ஆதி தமிழ்கொடி என்று எல்லாத்துக்கும் கொடுத்தார், மக்களுக்கு கொடுத்தார். அப்படியேதான் இருக்கா? நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்திற்கு 1500 ஏக்கர் தன் நிலத்தை எழுதி கொடுத்தாரு ஜம்புலிங்க முதலியார். அவரை போல நீங்கள் மக்களுக்கு ஏதாவது எழுதி கொடுத்தீங்களா? மக்களுக்கு ஏதாவது செய்தீங்களா? ஜம்புலிங்க முதலியார், காமராஜர், வ.உ.சி வேண்டாம். சென்னையில வெள்ளம் வந்துச்சு. சென்னை வெள்ளத்துல தன் வீட்டை மக்களுக்கு திறந்து விட்ட ஒரே நடிகர் மரியாதைக்குரிய சகோதரர் அஜித்குமார் மட்டும்தான். அந்த அஜித்குமாருக்கு இருந்த மனித பற்று, சமூகப்பற்று, குறைந்தபட்ச மனித நேயம் உங்களுக்கு இருந்துச்சா? உங்க பனையூர் வீடு, சாலிகிராம வீடு, உங்க மண்டபம் எங்கேயா திறந்து விட்டீங்களா? நம்ம கூட கொடுக்க மாட்டாங்க. தன்னுடைய சொந்த வீட்டை மக்கள் பயன்பாட்டுக்கு ஒரு நடிகர் கொடுத்தாரு. அவர் அரசியலுக்கு வரல, அவருக்கும் கூட்டம் இருக்கு, அவருக்கும் ரசிகர் இருக்காங்க. அவரும் வந்தாலும் கூட்டம் கூடும். ஆனா அந்த கூட்டம் அவரை மதிக்கிற கூட்டமா இருக்கு. ஆனா இந்த கூட்டம் டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறுறது, மரத்துல ஏறுறது. காரைக்குடிக்கு வந்தாப்புல, காரைக்குடியில் எல்லா மரத்தையும் கட்டி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ஒரு பாவாடை கட்டிட்டாங்க. இந்த வடிவேலு கோவில் படத்துல நாய் கடிச்ச மாதிரி பாவாடை கட்டி வர்ற, ஐயோ அங்கிட்டு படுது அப்படின்னு. அது மரத்துக்கு பாவாடை. ஏன் இந்த அணில் பூரா ஏறிடக்கூடாது. கொஞ்சம் காரைக்குடி பார்க்க அழகா இருக்கு. இவங்க வந்தாங்கன்னா கண்ணாடி கடைக்குள்ள காட்டான புகுந்த மாதிரி இருக்கும். தாவைக்கா கூட்டம் போட்டா கரும்பு காட்டுக்குள்ள காட்டு எருமை புகுந்த மாதிரி இருக்கும். கத்தி கத்தி செத்தாலும் சாவனை ஒழிய தேசிய கட்சியோட திராவிட கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டேன். என்னை நம்பி வாக்கு செலுத்திய என் மக்களை ஏமாற்ற மாட்டேன் என்று தமிழ்நாட்டிலேயே தனிச்சு துணிஞ்சு நிற்கிற ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நாங்க தனிச்சு போட்டி, அப்ப நாங்கள் தான் தனிச்சு போட்டி வர்றோம். நாங்கள் தானே மாற்று. அவர் தீய சக்தி, இவர் ஊழல் சக்தி, நான் தான் தூய சக்தி. யாரு? ஓம் சக்தி, பராசக்தி, தாவேகா ஒரு தூய சக்தியா? அப்படி சொல்லக்கூடாது. ஜெய்காலி, ஓம்காலி, விஜய் ஒரு ஓடுகாலி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் புதுக்கோட்டையில தேர்தல் பரப்புரை நீங்க வேணா பண்ணி பாருங்க. புதுக்கோட்டையில பெரும் மதிப்பிற்குரிய ஐயா எடப்பாடி பழனிசாமி தஞ்சாவூர்ல தேர்தல் பரப்புரை. மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் திருச்சி லால்குடியில தேர்தல் பரப்புரை. எங்களுடைய என்ன செந்தவன் சீமான் காலையில 10 மணிக்கு ஆலங்குளத்துல கூட்டம், 11 மணிக்கு பாவூர் சத்திரம்,
12 மணிக்கு சங்கரன் கோயில், இப்போ 1 மணிக்கு வாசல் உள்ளது, நான் 5 மணிக்கு ராஜபாளையம், அது முடிச்சிட்டு விருதுநகர். ஒரு நாளைக்கு 8 கூட்டம், ஒரு கூட்டத்துல 1 மணி நேரம் 2 பத்திரிகை, ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் சுற்றி சுழந்து கொண்டிருக்கிறார் அண்ணன் சீமான். தேர்தல் தேதி அறிவித்து சரியாக இன்றோடு 14, இங்க ஒரு 11, 25 நாளாவது. அண்ணன் சீமான் அவர்கள் தேர்தல் பரப்புரையை தொடங்கி 19 நாட்களாக திருத்தணியிலே முருகன் கோவிலே சாமியை கும்பிட்டு 19 நாளாக தேர்தலை சுத்தி கொண்டிருக்கிறார். 19 நாட்களில் 164 தொகுதிகளுக்கு போயிருக்கிறார். 19 நாளும் காலையில் 4 கூட்டம், மாலையில் 4 கூட்டம். ஒரு நாளைக்கு 2 பத்திரிகையாளர்கள், NDTV, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ANI, அதே போல டைம்ஸ் நவ் என்ற ஆங்கில ஊடகங்கள், புதிய தலைமுறை, நியூஸ் 18, நியூஸ் 24, தந்தை என்று தமிழ்நாட்டு ஊடகங்கள், இடையில பிகனூர்ஸ் டிவி, இடையில வேட்புமனு தாக்கல், இடையில சொந்த ஊருக்கு பிரச்சாரம் என்று சுத்தி சுழந்துகிட்டு இருக்காரு. ஆனால் தேர்தல் பரப்புரை தொடங்கி 25 நாளுல மரியாதைக்குரிய பக்கா மாசு, இந்த பனையூர் பாசு, தமிழ்நாட்டையே புரட்டி போட போறேன், உங்க நண்பன், உங்க அண்ணன், உங்க விஜய், உங்களை தேடி வர்றேன், உங்க விஜய் உயிர் வர்றேன்னா அப்படின்னு பாட்டு பாடிட்டு தேர்தல் தேதி அறிவிச்சு பெரம்பூர்ல வந்து வேட்புமனு தாக்கல் 12 நிமிஷம், திருச்சி கிழக்குல வேட்புமனு தாக்கல் 12 நிமிஷம், பாண்டிச்சேரியில ஒரு 12 நிமிஷம், எவ்வளவு ஆச்சு? 36 நிமிஷம், திருநெல்வேலியில ஒரு 20 நிமிஷம், எவ்வளவு ஆச்சு? 56 நிமிஷம். மொத்தமாக தேர்தல் தேதி அறிவிச்சு இந்த 25 நாட்கள்ல 56 நிமிஷம் பேசின ஒரே அரசியல்வாதி உங்க பெரம்பூருடைய வேட்பாளர், மரியாதைக்குரிய சகோதரர் பக்கா மாஸ் பிளாஸ்ட் அவர்தான். எங்க அண்ணன் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் பேசுறா. என்ன பேசுறாரு? உலக அரசியல், இந்திய அரசியல், திராவிட அரசியல், தமிழ் தேசிய அரசியல், கனிம வளம், காடு வளம், நீர் வளம், நில வளம், என் மொழியை எப்படி பாதுகாப்பேன், தற்சார்பு பொருளாதார கொள்கையில நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையை எப்படி உருவாக்குவேன், என் கல்வியை எப்படி மாற்றுவேன், என் மருத்துவத்தை எப்படி மாற்றுவேன், தூய குடிநீரை எப்படி குடிப்பேன், வீட்டுக்கு வீடு அரசு வேலையை எப்படி கொடுப்பேன், ஆடு மாடு பண்ணை எப்படி உருவாக்குவேன், மாட்டு பண்ணை, ஆட்டு பண்ணை, கோழி பண்ணை, இறால் பண்ணை, மீன் பண்ணை எப்படி உருவாக்குவேன், எப்படி நெய்தல் படையை கட்டுவேன், எப்படி மீனவனை பாதுகாப்பேன், எப்படி என் மாணவனை பாதுகாப்ப, எப்படி மருத்துவரை பாதுகாப்பு என்று எல்லா கனவு திட்டங்களையும் 8 மணி நேரம் பேசுறான். ஆனா அந்த 56 நிமிஷமும் மக்களை விரும்புகிற, மக்கள் இருக்கிற அந்த ஸ்டாலினா, மக்கள் விரும்புகிற விஜயா, 2 பேர் தான் போட்டி, 4 முனை போட்டி, 40 முனை போட்டி, என்ன உருட்டாலும் 2 பேர் தான். ஒண்ணு இன்னொன்னு, உங்களுக்காக உங்க விஜய் எல்லாத்தையும் இழந்துட்டு, எல்லா வழியும் தாங்கிக்கிட்டு, எல்லா வேதனையும் தாங்கிட்டு உங்களுக்காக வந்திருக்கிறேன், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறேன். எதுல வந்த? சார்ட்டர் பிளைட்ல வந்தேன். எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கேன். எதுல வந்த? BMW கார்ல வந்தேன். எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கேன். எதுல வந்த? 900 கோடிக்கு 800 கோடிக்கு வீடு கட்டி, 9000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வீடு கட்டி, ஒத்தால நான் ஒருத்தர் சோற பார்த்து உட்கார்ந்துருக்கேன். 9000 ஸ்கொயர் ஃபீட், ஐ மீன் 22 சென்ட், 4 கிரவுண்ட், 4 கிரவுண்ட்ல வீட கட்டி ஒரு ஆளு கோபால்னு ஒருத்தன், ஒரு ஆளு 1 மாசமா பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காமல்ல, அது மாதிரி ஒரு ஆளு பழையூர்ல ஒரு அப்பா இல்ல. எங்க இருக்காங்க? அப்பா அங்க மயிலாப்பூர் பக்கம் இருக்காங்க, அம்மாவும் அங்க இருக்காங்க, மனைவி லண்டன்ல, மகன் இங்க சென்னையில தனியார் விடுதியில வலசரவாக்கத்துல ஒரு ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிறான், மகள் அங்க இருக்காங்க. இவன் ஒரு ஆளுங்க, ஒரு ஆளுக்கு 9000 ஸ்கொயர் ஃபீட் வீட கட்டி ஒத்த ஆளு சோத்த பார்த்துட்டு உட்காந்துருப்பான். 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது. நீ பாத்துக்கிறா கூட்டம் ஓடுறது 7:30 மணி. எங்க அண்ணன் தமிழ்நாடு முழுக்க பேசுறாங்க. ஐயா எடப்பாடி பழனிசாமி, ஐயா ஸ்டாலின், உதயநிதி எல்லாரும் பேசுறாங்க. ஒரு நாளைக்கு 4 கூட்டம், 5 கூட்டம், 6 கூட்டம் அவங்க தகுந்த மாதிரி போடுறாங்க. ஆனா 12 மணிக்கு உச்சி வயல தான் பேசுவாப்ல. சாயந்தரம்னா வடிவேல் மாதிரி தான், 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது. என்னதான் இருந்தாலும் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துடணும். அப்படி 6 மணிக்கு வீட்டுக்கு ஒண்ணு யார்தான்ப்பா கூப்பிடுறா? பொண்டாட்டியும் இல்ல, பிள்ளையும் இல்ல, அப்பாவும் இல்ல, அம்மாவும் இல்ல, யார்தான் கூப்பிடுறா 6 மணிக்கு? அப்படி இல்ல, தெரியல எனக்கு. யாராவது தாவே கலக்கூடிய சகோதரர்கள் யாராவது, நண்பா நண்பிஸ், தோழா தோழிஸ் யாராவது சொன்னா நல்லா இருக்கும், தெரிஞ்சுக்குவேன். நான் எனக்கு தெரியல 6 மணிக்கு. ஏன்னா நேற்று காரைக்குடிக்கு வர்றாப்புல,
காரைக்குடியில காத்திருக்காங்க. காரைக்குடிக்கு விஜய் மட்டும் வந்து எங்க தளபதி வந்து காரைக்குடிய மக்கள் பிரச்சனை, மொழி பிரச்சனை, நீர் எப்படி மாத்துவேன், நிலத்தை எப்படி மாத்துவேன், எப்படி வேலையை கொடுப்பேன், அண்ணன் சீர் எப்படி கொடுப்பேன், தாய்மாமன் சீர் எப்படி கொடுப்பேன், 2500 எப்படி கொடுப்பேன், காஞ்சி பட்டு புடவை எப்படி கொடுப்பேன் பேச போறாரு. பாருங்க, 10 எரிய போது காரைக்குடி. காரைக்குடியை புரட்டி போட்ட விஜய், விஜயனுடைய ஃபயர் ஸ்பீச் போடலாம்னு தம்ப்நெயில் ரெடி பண்ணிட்டாங்க. அது வந்தாப்புல வந்த உடனே ஓடிட்டேன்ல வடிவேலு இது குடிஞ்சு ஓடுவார்ல, அது மாதிரி வண்டியை வந்து இப்படி தேவர் சில பக்கம் திருப்பி, ஏன்னா 2:10 ஆயிடுச்சான். நகரம் படத்துல வடிவேல் இருக்காப்புல, மணி என்ன 3, 2:59 வந்தா யாருடைய சதைச்சிருப்பாங்க. ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் தப்பிச்ச இந்த இதே கூட்டு தைத்துறை என் ஏரியாவுக்கு வந்துடுறத அங்க நான் ரொம்ப உக்கரமா இருப்பேன், டைம் கீப் அப் பண்ண மாட்டேங்கிற மாதிரி 2:10 ஆயிடுச்சான். ஆனா ஊருக்கு போய் இதுதான் ஃபேமஸ். பெரம்பூர் நாளே நமக்கு பாத்தீங்கன்னா சென்டிமெண்டா எப்பவுமே அம்மாவை வணங்கி தான் நம்ம ஆரம்பிக்கணும். அதனால சரி, அதனால தான் எனக்கு உங்க அம்மா பெரம்பூர்ல இருக்காங்களா தெரியல எனக்கு. இல்ல பெரம்பூர்னாலே நமக்கு அம்மா பாசம் தான்ன்றாப்ல. ஏன் சென்டிமெண்டா போடுறாப்லையா? சென்டிமெண்ட், அம்மா சென்டிமெண்ட். அதை உங்க அம்மாட்ட போய் காட்டுங்க பாஸ். பாஸ் உங்க அம்மாட்ட போய் காசுங்க. பெத்த தாய் தனியா விட்டுட்டு, பெத்த தகப்பனையும் தனியா விட்டுட்டு, குடும்பத்தை விட்டுட்டு இங்க வந்து சென்டிமெண்ட் பேசிருக்காப்ல. உங்க என் உடம்பு தோட அறுத்து அதுல செருப்பா செஞ்சு உங்களுக்கு போட்டு பாவை காணிக்க பண்ணும். உன் முகரக்கட்டையை பார்த்தா அவ்வளவு நல்ல மாதிரி தெரியலையே. உடம்பு தோலை தச்சு செருப்பா போடணுமா? அதெல்லாம் தேவையில்லை. உடம்பு தோலை தச்சு செருப்பா போடணும்னா வேட்பாளரே பக்கத்துல சேர்க்க மாட்டாங்க. இப்போ திமுக தலைவர் ஸ்டாலின் பேசுறாரு, வேட்பாளர் நிப்பாட்டி பேசுறாரு. ஐயா எடப்பாடி வேட்பாளர் நிப்பாட்டி பேசுறாரு. எங்க அண்ணன் சீமான் வேட்பாளரை பிடிச்சி தம்பி தங்கச்சின்னு உரிமையோட பேசுறாங்க. ஆனா வண்டிக்குள்ள வேட்பாளரை ஏத்த மாட்டாப்ல. ஊருக்கு போற இங்க வந்தாப்ல, திருச்சி கிழக்கு 2 அவர் வேட்பாளர், திருநெல்வேலிக்கு போனாலும் வேட்பாளரை ஏத்தல. அங்க காரைக்குடிக்கு வந்தாப்புல வேட்பாளரை ஏத்தல. அவன் பார்த்தான், இவன் ஏத்த மாட்டான், நான் செலவு பண்ணிருக்கேன் விட்டு வந்தான்னு அவன் வண்டியில தாவிட்டான். அவன் ஒரு டாக்டருக்கு படிச்ச அணிலவன். அவன் தாவி பிடிச்சு மேல ஏறி போறான். ஒரு படிச்சவன் தானே அவன். படித்தவனை ஒரு ஆஸ்திரேலியாவில் டாக்டருக்கு படித்தவனை இப்படி வண்டிக்குள்ள ஏறி போறான். கதவை திறந்து உள்ள அனுப்புன்னு சொல்ல கூட உனக்கு மனசாட்சி இல்லைனா நீ எப்பேற்பட்ட மனித பிறகு முதல்ல சாடிஸ்ட். அதாவது ஒரு உயர்ந்த மனதில நான் யாரு? நான் தேவ தூதன். எழுதுறது பஞ்ச் படத்துல பஞ்ச் டைலாகா பேசி பேசி இந்த சின்ன சின்ன பசங்களை கெடுத்து இந்த ஜனநாயகம் படம் வெளியே வந்துருச்சு. 4-5 பிட்டு எடுத்து போட்டு விட்டாங்க. சரி என்னப்பா கடைசி படம் தளபதி நடிப்பை கொட்டி தள்ளி மிரட்டிருப்பாப்லன்னு பார்த்தா அதே எதுக்கு அந்த கையை உருட்டா? அப்படி என்னதான் என் பொண்ணு நம்மள எங்க டாக்டர் கார்த்திகேயன் இருக்காப்ல, அவட கூட வாங்க ஏதாவது கையில என்னன்னு பார்ப்போம். இல்ல உங்க டாக்டரே பாருங்க, கையை உருட்டிட்டே இருக்காப்ல. அது கில்லி படத்துல இருந்து உருட்டுறாப்ல. தமிழ்நாடு முழுக்க வேட்பாளர்கள் மீது குற்றச்சாட்டு. ஆர்கே நகர் வேட்பாளர் மேல அடிதடி குற்றச்சாட்டு. அங்க வில்லிவாக்கத்தூர் ஒரு வில்லனே வேட்பாளர். அங்க பேராவூர் வேட்பாளர் மேல பாலியல் வன்கொடுமை. பட்டுக்கோட்டை வேட்பாளர் மேல கஞ்சா வழக்கு. திருநெல்வேலி வேட்பாளர் மேல கல்குவாரி வழக்கு. இங்க 1000 வழக்கு ஏதோ ஒரு தொகுதியில வந்து பெண் குற்றச்சாட்டு. இப்படி தமிழ்நாடு முழுக்க குற்றச்சாட்டு வருது. அவர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, ஐயா இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை, இந்த மாதிரி நகை திருட்டு வழக்கு, கஞ்சா வழக்கு, கொலை வழக்கு, கொள்ள வழக்கு இருக்கலாம் வேட்பாளராக போட்டிருக்கோம். எவனே தெரியாம வேட்பாளர் போடுறாப்புல. இந்த பிரியாணி கடை இருக்கும்ல, நம்ம நாராயணன் டீ ஸ்டால்னு வச்சுக்கோமே. இந்த டீ ஸ்டாலில் வடை நல்லா இருக்கும். இந்த காலையில் நாய் வந்து எவனாவது வறுக்கி போடுவானா, வடையை சாப்பிட்டு ஏதாவது ஒன்று போடுவானான்னு காத்திருக்கு. அப்ப நம்ம எச்சிலை தூக்கி போடுவோம்ல, எச்சிலை போடும்போது நாய் நிற்கும். அது மாதிரி அதிமுக திமுக வேட்பாளர் அறிவிச்சு, அதிமுக வேட்பாளர் அறிவிச்சு எல்லாரும் அறிவிச்ச பிறகு அங்கிருந்து எவனாவது வருவானா அதிருப்தியில அப்படின்னு காத்திருந்து அதிருப்தியில வரவன பூரா தூக்கி உள்ள போட்டாப்ல. நேற்று வரைக்கும் அதிமுக வேட்பாளர், இன்னைக்கு தாவேக வேட்பாளர் இவர்தான் ஊழல ஒழிக்க போறாரு. நேற்று வரைக்கும் அதிமுக செங்கோட்டையில வச்சுக்கிட்டு பக்காமாசு ஊழல ஒழிக்க போகுது. லாட்டரி சீட்டு ஆதரவை வச்சுக்கிட்டு ஊழல ஒழிக்க போகுது. 106 வேட்பாளர்கள் RSS பாஜக கடன் வாங்கி போட்டுட்டு பாசிச எதிரி பாஜக, கொள்கை எதிரி பாஜக அப்படிங்கிறப்ப மதசார்பற்ற சமூக நீதி அத்தனை பேர் RSS காரன். இங்க நிக்கிற வேட்பாளர் வேற கிடையாது, எல்லாரும் ஒண்ணுதான், எல்லாரும் விஜய் தான். எல்லாரும் விஜய்னா ஏன் பெரம்பூர்ல போட்டி போட்டீங்க? உங்களுக்கும் திமுக தானே சண்டை, டிஎம்கேக்கும் டிவிகே தான் போட்டி. அப்புறம் ஏன் குளத்தூர் தொகுதியில ஸ்டாலின் தூணால போட்டி போட முடியல?
எங்க அண்ணன் சீமான் சாதி அதிகமா இருக்குன்னு கடலூர் நிக்கல, மீனவனுக்கு பிரச்சனை அதனால் நின்னாரு. திருவொற்றியூர்ல சாதி அதிகமா இருக்கு நிக்கல, திருவொற்றியூர்ல அதானி பிரச்சனை, அம்மோனியா தொழிற்சாலை பிரச்சனை, எண்ணூறு பிரச்சனை, தொடர்ச்சியா அங்க இருக்கிற மக்கள் பாதிக்கப்படுற நின்றாரு. தோத்தாரு, 48,000 ஓட்டு வாங்கி தோத்தாரு. தோற்றாலும் எண்ணூறு துறைமுக விரிவாக்கத்தை எதிர்த்து அதானி எதிர்த்து களத்து 2022 தோத்து போன பிறகும் அந்த களத்திலே போராடிய ஒரு தலைவன் எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான். அப்படி போராட்ட களத்துக்கு போகும்போதுதான் மயங்கி விழுந்தாரு. அம்மோனியா வாய் கசிவு அதே எண்ணூர்ல போய் நின்றாரு. எண்ணூர் அனல் நிலைய விரிவாக்கம், எண்ணூர் அனல் நிலைய விரிவாக்கத்துக்கு எதிராக கருத்து கேட்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒரே கட்சியின் தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். தோற்றால் அந்த மக்களுக்கு நிற்கிறாரு. இன்னைக்கு காரைக்குடியிலே சொந்த மாவட்டம் என்பதால் அங்க களத்தில் நிற்கிறார். அப்படி ஏதாவது உங்களுக்கு இருக்கா? இல்ல. சாதி பார்த்து மதம் பார்த்து நின்றுட்டு மத சார்பற்ற சமூக நீதி, அம்பேத்கர், பெரியார் ஊரை உருட்டுறது.